வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா பிரைட் ரெட் கலரில் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு பெங்களூர் தக்காளி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட கண்ணு பகுதியை மட்டும் நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கிடலாம். குக்கரில் போட்டு நம்ம நல்லா வேக விட போகிறோம். இதே இது நீங்கள் ஓப்பன் பேன்லேயும் வச்சு வேக விடலாம். இப்போ தக்காளியை நான் எடுத்துக்கிட்டேன். மேற்கொண்டு சாஸ் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நம்ம சில பொருட்களை இதோட சேர்க்கணும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அதை பாதியாக எடுத்து போட்டிருக்கேன். பாதி வெங்காயம் போதும். கலருக்காண்டி பீட்ரூட்டு ஒரு 4-5 பீஸ் சேர்த்துருக்கேன். வத்தல் 2 அல்லது 3 காரத்துக்காண்டி. இது போக பூண்டு சின்ன சைஸ் பூண்டாக இருந்ததுன்னா 4-5 சேருங்க. பெருசாக இருந்தால் 2 பல் போதும். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 இன்ச் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. இதெல்லாம் ஸ்பைசினஸ்காண்டி. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இனி குக்கரை மூடி வச்சு நம்ம 4 சத்தம் விட்டு வேக வைக்க போகிறோம். உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதே இது நம்ம ஓப்பன் பேனில் வேக விடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 15 நிமிஷமாக நல்லா வேகணும். அதாவது தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரை வேக வைக்கணும். இப்போ நான் குக்கரில் 4 விசில் விட்டு வேக வைக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு தக்காளி. இனி இதை நல்லா ஆற விட்டுறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம இப்போ ஆற விட்டுறலாம். அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ நான் தண்ணியிலேருந்து இந்த தக்காளியெல்லாம் இருத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அதை வடிகட்டி எடுக்க போகிறேன். இப்போ சின்ன ஜாரில் எடுக்கிறதுனால நான் பேட்சாக அடித்து எடுக்க போகிறேன். இதே இது நீங்கள் பெரிய ஜாராக இருந்தால் ஒரே இதாக போட்டு அடித்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டணும். நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியும் இதோடய சேர்த்து இருத்து எடுத்துடலாம். அறப்படாத விதைகள், சக்கை இதெல்லாம் நிற்கும். அதெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சக்கையெல்லாம் நமக்கு தேவையில்லை. இனி நம்ம இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போ சக்கையே இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான லிக்விட் கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்க போகிறோம். நல்ல ஒரு கொதி வர வரையும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு 100 கிராம், அதாவது 1/2 கப்பு கிட்டத்தில் நம்ம ஜீனி சேர்க்குறோம். ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து தண்ணி வற்றிக்கிட்டே வரும். இப்போ புளிப்பு செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். காரம் ஏற்கனவே வத்தல் சேர்த்துருக்கோம். இந்த புளிப்பு, காரம், இனிப்பு இது 3 நல்லா பேலன்ஸ் ஆகணும். புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக புளி ஊற வச்சு இதை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இந்த புளி நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். ரொம்ப நாள் நமக்கு சாஸ் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லா திக் பேஸ்ட் பதத்துக்கு வரும். அந்த பதம் வரும்போது ஒரு 50 ml அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிடலாம். வினிகரும் நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அதே சமயம் கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும். இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு தட்டில் இந்த மாதிரி ஒரு சொட்டு விட்டோம்னா பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக மூவ் ஆகாமல் இருக்கும். அதை சுற்றி தண்ணி வடியாமல் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வச்சு பார்த்திங்கன்னா அதில் தண்ணி வடிஞ்சிச்சுன்னா நமக்கு இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை வற்ற விடலாம். நல்லா வற்றினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேயே உங்களுக்கு தெரியும். ஸ்பூனில் அள்ளும் போதே ஸ்பூனில் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் சாஸு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாஸ் எந்த பக்கம் மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கிது. எந்த விதமான தண்ணியும் அதில் வடியலை. இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா க்ளீனான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு டொமேட்டோ சாஸ் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நல்லா பிரைட் ரெட் கலரில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி டொமேட்டோ சாஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.